உனக்கு நாள் 400 ரூபாய்க்கு தாரேன். என்னடி அம்பட்டு வேலை சொல்ற? 250 ரூபாய் அவ்வளவுதான் இருக்கு. நீ எப்படி காசு சொல்ற? நான் பிராய்லர் கோழியா விக்கிறேன். நாட்டு கோழில அவ்வளவு காசுவே வரும். வேணா யார்ட்டி விசாரிச்சு பாத்துக்க. நாட்டு போய் விசாரிக்க அதெல்லாம் ஒண்ணு வேணா. நான் அம்பட்டு காசுக்கு வாங்கிக்கிறேன். சரி பொறுசாய் கோழி புடிச்சு வை வந்து வாங்கிக்கிறேன். தண்ணியாவது குடிச்சிட்டு போடி. சரி தண்ணி மட்டும் குடி. குடிச்சிட்டு போறேன். அம்மா தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. இல்லனே நாட்டு கோழி ஒண்ணு வாங்கலாம்னு வந்தேன். உங்களுக்கு சாயம் போதமா கோழிக்கிட்டு வரேன். அப்ப புடிச்சு வைக்க. காலையில வாங்கிக்க இல்ல ராத்திரி வந்து வாங்கிக்க. சரினே அவன்கிட்ட சொல்லிட்டேன். தண்ணி கொண்டு வரேன்னு போயிட்டு இருக்கா. அப்படியா? அவட்ட சொல்லிட்டியா? சரிம்மா. தம்பி தண்ணி கொஞ்சம் குடி. தம்பி போறே. சரி வாரேன். மறக்காம புடிச்சு வைங்க. அரமி. சரிம்மா சரி. சாப்பிடுறீங்க இங்க எடுத்து வைக்கிட்டா. சரிம்மா கை கால் கழுவிட்டு வரேன். அம்மா அபி உன்கிட்ட ஒன்னு சொல்லணுமா? இல்ல பாட்டி சொல்லுங்க. அம்மா நாட்டு கோழி ஒன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு கைய புடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. பாட்டி இன்னைக்கு ஏன் சொன்னீங்க? ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டியதானே? அன்னைக்கு அடிச்சு குழம்பு வைக்கல. அம்மா குழம்பு வைக்கிறதுக்கு வளக்க போறானே உமாவே. பாட்டி என்ன இப்படி சொல்றீங்க? அவன் சின்ன பையன் கேக்குறானே அவனுக்கு கோழி வாங்கி தரீல வளக்கிறதுக்கு. அவனுக்கு என்ன வளக்க தெரியும்? இதுதாம நான் அவன்கிட்ட சொல்லி தவச்சிட்டேன். கேட்க மாட்டேங்க. அட பிடிச்சிட்டு இருக்கியாமா? என்ன சொல்லிட்டு போறியா? அது க்ளீன் பண்ணி சுத்தமா வைக்கிறதுல ஏனோட பொறுப்பு தானே. இருக்க வேலை எனக்கு பத்தாதோ. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க போறோம். வெளிய தானே வைக்க போறோம். பாருங்க பாட்டி அந்த வாடைக்கு பெரிய பூச்சி எல்லாம் வரும். இது நமக்கு தேவையா? இருக்க வீட்ல எல்லாம் தேவையில்லை பாட்டி இது. வேணா பாட்டி சொன்னா கேளுங்க. நான் சொல்றேன் இன்னைக்காவது நீ கேளு. விடு இருக்கட்டும் நானே சொல்றேன்ல. நம்ம பண்ணுங்க. எனக்கு என்ன? அவனுக்கு வரட்டும். அவனை நான் பேசிக்கிறேன். பாரு நான் அவன்கிட்ட எதுவும் சொல்ல கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்ல வந்தேன். அவன் எதுவும் திட்டிக்கிட்டே இருக்காத. இந்த வயசுல அவன் ஒரு உயிரை வளர்க்கணும்னு ஆசைப்படுறான். இதை நம்ம தடுக்கணுமா? விடுமா இருக்கட்டும். நீ அவனை எதுவும் திட்டிக்கிட்டே இருக்காத. அதுக்கு முன்னக்கூட்டி வாங்கிட்டு சொல்லி வைக்க. சரியா? நேராய் போச்சு. என்ன சொல்ல போறாலே தெரியல. அம்மா எங்க இருக்க? வந்துட்டே பாரு. அம்மா எங்கம்மா இருக்க? வேகமா வா. ஏன் இப்படி சத்தமா கத்துறீங்க? நான் இங்க தானே இருக்கேன். செல்ல வேலை இருந்துச்சு. அதை முடிச்சிட்டு வரலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கத்துறீங்க? அம்மா நீ எப்ப சொன்ன? இப்பவே நேராயிட்டு அப்புறம் என்ன தானே திட்டுவ? சரி குடுங்க சீக்கிரமா சமைக்க. ஓகேமா நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. இருக்கு நேராயிட்டு நான் இப்ப கிளம்புறேன் ஆபீஸ்க்கு. ஈவினிங் வரும்போது இருந்தா சாப்பிடுறது இல்லாட்டி பரவாயில்ல. நீங்க சாப்பிடுங்க. லஞ்ச் ஆச்சு கொண்டு போங்க. இது தாளிச்சு தரேன் கொண்டு போங்க. சரி எடுத்து வை. நான் கிளம்பிட்டு வந்து எடுத்து போறேன். நேரம் ஆகும் நினைக்கவே இல்ல. கடை இவ்வளவு கூட்டமா இருக்கும் இன்னைக்கு கூட. சரி நீ கிளம்புவோம். எவ்வளவு நேரம் ஆயிட்டு தூங்கிட்டு இருக்கியா? எந்திரி 9 மணி ஆக போகுது. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். அதெல்லாம் வேணாம் எந்திரி. வேணா பிரஸ் பண்ணி குடிச்சு சாப்பிடு எந்திரி. உனக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அம்மா அதை ஃப்ரை பண்ணி தரேன் எந்திரி. என்னது? பா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. உனக்கு சமைச்சு தரேன். எந்திரிச்சு பிரஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். சரி சரி எனக்கு அடுப்புல வேலை இருக்கு வாரேன். எதுக்கு கேட்டா? இந்த பாட்டி எதுக்கு வாங்கி வர சொல்லிருக்கு பாரு. பாட்டி நீ சும்மா விட மாட்டே. பாட்டி நீ இப்ப எங்க இருக்க? நான் உனக்கு காலையிலே பாட்டி பாட்டின்னு கத்திட்டு இருக்கேன். பாட்டி நேத்து உன்கிட்ட நான் கோழி வாங்கிட்டு தானே கேட்டேன். இப்ப என்ன அப்பா கிட்ட சொல்லி எனக்கு கோழி வாங்கி வர சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட? இல்லையடா நான் சொல்லவில்லையே. இந்த பாட்டி நீ தான் சொல்லிருக்க. அம்மா இப்ப வந்து என்ன எழுப்பிட்டு சொன்னாவ. வெளிய போய் பாரு என்ன இருக்குன்னு. சும்மா இங்க நின்னு கத்திட்டே இருக்காத போடா வெளிய. நான் பாட்டி என்ன வீட்டை விட்டு வெளிய போக சொல்றேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒண்ணு யார் வெளிய போக சொன்னா வெளிய நின்னு போய் பார்க்க சொன்னேன். நீ என்ன வெளிய வச்சிருக்க? என்ன பாக்கேன் போய். அந்த கழுவிட்டு வாயை கடிச்சிட்டு போ. இப்படியே போகாத. கொடுவா ஓடிட்டு. சரி சரி. நான் பிள்ளையோ எல்லாத்துக்கும் பிடிவாதா. பாருங்க இப்ப பஸ் விட்டுட்டு இப்ப என்னங்க பண்றது? ஒழுங்கா பைக்ல வாச்சு போயிரலாம்ல. வெயில்ல எவ்வளவு நேரம் நிக்கிறது பஸ்ஸுக்காக? நான் என்னடி பண்ண? ஏன் நீ எதுக்கு ஏசிட்டு இருக்க? கிளம்பு தட்டி நேராயிட்டு மூஞ்சில இவ்வளவு பவுடர் பூசணும் தேவையா? அளவா போட்டுட்டு வர வேண்டியதானே? என்னாலத்தையும் பஸ் விட்டுட்டு நான் நிக்கேன். நீ அப்ப என்னலத்தையும் ஆச்சிட்டீங்களா? நடு ரோடு இது. இங்கெல்லாம் சண்டை பிடிக்காத. வீட்டோட வச்சுக்க உன் சண்டையெல்லாம். நானே உங்களுக்கு போட்டு சண்டை போட்டுட்டே இருக்கேன். எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க. உங்களை நம்பி நான் விசேஷம் வேற வச்சு விட்டுட்டேன். உங்க கூட இப்படி அலைய எனக்கு நேரம். பூரா பத்திரிக்கை வைக்க போயே தவுச்சு போயிட்டேன் நானு. எனக்காக வா நீ வாரேன். நல்லா இருக்கு கதை. பைக் மட்டும் போய் இருந்திருந்தா பத்திரிக்கை வச்சுட்டு வந்தே இருக்கலாம் திரும்பி. ஆனிட்டு தேர்வு சர்வீஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதையும் கொடுத்துட்டு வந்தேன். தேவைப்படுற நேரத்துல போய் சர்வீஸ் கொடுத்து என்னங்க உங்களை என்ன செய்யறேன் நானே? அடுத்த பஸ் வர மாதிரி ராதி விட்டுட்டு உட்காராம பேசாம இரு. தங்கச்சி வீட்டு சொல்லிட்டீங்களாங்க வரமே? காலையிலேயே சொல்லிட்டேன். இல்ல எல்லாம் போயிட போறா. இல்ல வீட்டுலதான் இருப்பாங்க. நான் காலையிலேயே போன படி சொல்லிட்டேன். போய் பாரு பாரு அப்படி என்ன பாட்டி வச்சிருக்கீங்க? போய் பாப்போம். ஏய் கோழி. அத்தியா உனக்காக பாட்டி கோழி வாங்கிட்டேன். இது தெரியாம நீ வாட்டு வந்து பேசிட்டு இருக்க. பாட்டி கோழி அழுகுறதுக்கு சூப்பரா இருக்கு. நான் பாத்துக்கறேன். சரியா? பாட்டி அப்ப நான் காலையில அம்மா வர சிக்கன் எடுத்து சொல்லுச்சு எதுக்கு? அங்கோட நான் சொன்ன கோழி அடிச்சு குழம்புதே வைக்க போறீங்களோன்னு எனக்கு பயந்துட்டேன். நான் ஊர்ல இருந்து உங்க அத்தைக்காரி வாராமனா உங்க அத்தை மாமாவும் பத்திக்கு வைக்க அவங்களுக்கு காலையில போய் உங்க அப்பாவை எழுப்பி விட்டு கடைக்கு போய் வாங்கி வர சொன்னேன். அப்படியா? அவனும் பயந்து போயிட்டேன் பாட்டி. அப்படியே பாட்டியும் பேரனும் சேர்ந்து
ஒண்ணும் இல்லம்மா இல்ல பத்திரிக்கை வைக்க அளந்து அளந்தே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு